திருப்பிக் கொள்வோம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நம்மளால் நிறைய காரியம் கூடாமல் இருக்கலாம், நிறைய விஷயம் நம்ம எடுத்து முன்வைத்து செய்ய முடியாத நிலையில் இருக்கலாம். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்கள், இது ஒரு அற்புதமான வசனம். இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தான், இந்த வசனத்தை ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் உலகத்துக்கே ரட்சிப்பு வந்தது. ஆகவே இதை குறித்த ஒரு பெரிய வெளிப்பாடு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அந்த வசனம் யாருக்குமே தெரியுங்க அப்படின்ற ரீதியில் போயிடக்கூடாது. பாருங்கள், அந்த வசனத்தை மரியாள் எப்படி ஏற்றுக்கொண்டாலோ அதே போல் நாமும் ஏற்றுக்கொள்வோமானால், உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், இயேசு மரியாள் வயிற்றிலே மாம்சமானது போல நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும், நம்முடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவருடைய வார்த்தை மூலமாக அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலும் மாம்சமாக மாறும். நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக அது மாறும். ஆகவே வசனத்தை நாம் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரியாள் சொன்னது போல் அடுத்த வசனத்தில் சொல்கிறா பாருங்கள், இதோ அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அந்த வார்த்தையின்படி தான் ஆகணும் அப்படின்னு எல்லா காரியத்திலும் நானும் விரும்புகிறேன். பாருங்கள், நிறைய காரியங்களை சந்திக்கிறோம், நிறைய நேரத்தில் நாம் தவறுகிறோம். ஆனால் அவருடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தையில் ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லை. அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அப்படியே நிறைவேற்றியிருக்கிறார். தாம் சொன்ன வாக்கின்படியே எல்லாவற்றையும் இதுவரை அப்படியே அந்த வார்த்தைக்கு அவர் உண்மையாக இருந்திருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் வாசிக்கிறோம். அதனால் அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாறும்படியாக அந்த வார்த்தையை நாம் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், சாந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய வேலையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதை குறித்து என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஓகே, இதை குறித்து சில காரியங்களை தியானிக்கலாம் கொஞ்சம் நேரம். பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இயேசு அங்கே இருந்தால் என்ன செய்வார்? நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேயே இந்த மாதிரி எனக்கு என்னிடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சில சூழ்நிலை சந்திக்கும் போது அதில் நாம் ஏதாவது அவசரப்பட்டு பேசணும் போதோ இல்லை அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செய்யும் போதோ உடனடியாக சொல்லப்படுகிற கேட்கப்படுகிற ஒரு கேள்வி இது. என்ன, இயேசு இந்த சூழ்நிலையில் இருந்தால் என்னங்க பண்ணியிருப்பார், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இது நிறைய புத்தகங்கள் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை யாராவது உங்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்டிருக்கலாம். ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது இயேசு அந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன சொல்லியிருப்பார், இல்லை என்ன பண்ணியிருப்பார், என்ன பேசியிருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம். உங்களுக்கு நீங்களே இதனால் நீங்களே சந்திக்கிற சூழ்நிலையில் உங்களை பார்த்து நீங்களும் கேட்டிருக்கலாம். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு என்ன செய்வார், அந்த சூழ்நிலையை இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணுவார், இயேசு எப்படி அதை பார்க்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி தான் இது. ஆனால் இந்த கேள்வி என்ன ஆகுது அப்படின்னா, தேவனை குறித்து இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்கும்போது என்ன நடக்குது, தேவனை குறித்து உங்களுக்கு இருக்கிற அறிவு மற்றும் தேவனை நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறீங்க அதன் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வெளிப்படுது. உதாரணத்துக்கு, இன்றைக்கி நிறைய பேர் நம்புகிறாங்க, என்ன நம்புகிறாங்க, இன்றைக்கெலாம் அந்த இயேசு சுகமாக்குறது இல்லை அப்படின்னு விசுவாசிக்கிற சில சபைகள் இருக்கிறது, சில மக்கள் அப்படி இருக்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய நம்பிக்கை இயேசுவை குறித்து நீங்கள் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, பிதாவாகிய தேவனே, என் வாழ்க்கையில் இந்த வியாதி, இந்த வலி, இந்த வேதனை இதெல்லாம் பொறுத்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு கிருபையை, ஒரு பொறுமையை தாங்க. இல்லை இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை இப்படியே சகிச்சு போகிறதுக்கு எனக்கு பொறுமையை, சாந்தத்தை, தாழ்மையை தாங்க அப்படின்ற ரீதியில் தான் இயேசுவை பற்றி நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ ஒருத்தர் வியாதிப்பட்டுருக்கிறாரு, இயேசுவை பற்றி, இயேசு இப்போலாம் சுகமாக்குறது இல்லை அப்படின்னு ஒரு சபை நம்பிட்டு இருக்கு, இல்லை ஒருத்தங்க நம்பிட்டு இருக்காங்கன்னா, அவங்க கூட சேர்ந்தீங்க, இல்லை அந்த சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய மனநலம் எப்படி இருக்கும்? வியாதிப்பட்டவருக்காக
இயேசு ஜெபிப்பார். அதே மாதிரி தான் நீங்களும் ஜெபிக்கணும் அப்படின்ற ரீதியில் நீங்கள் யோசிக்கலாம். இல்லைன்னா அந்த விதமாக ஒரு சிந்திக்கிற ஒரு தன்மை உங்களுக்கு உண்டாகலாம். ஏன்னா யார் கூட நம்ம சேர்றோமோ, எங்கே போய் தொடர்ந்து காரியத்தை கேட்குறோமோ, அதே போல் தான் நம்முடைய மனதில் காரியங்கள் வரும் இல்லையா? அதான் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் யார் கூட சேர்றீங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னு காட்டுங்க, நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ நீங்கள் இயேசுவை குறித்து எந்த விதமாக கேள்விப்படுறீங்க, எந்த விதமாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறீங்க அப்படின்றது என்ன பண்ணும்? உங்களுடைய சிந்திக்கிற விதத்தை அப்படியே டோட்டலாக பாதிக்கும். இயேசு என்ன செய்வார், இப்போ இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்ற ரீதியில் தான் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்குறாங்க. நானும் இந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். திடீர்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இல்லை வியாதி வந்துருச்சு, இயேசு இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், என்ன செய்வார் அப்படின்ற ரீதியில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த கேள்விக்கு பதிலாக இயேசு என்ன செய்வார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக இயேசு என்ன செய்கிறார் அப்படின்றத நாம் கவனிக்க வேண்டும் என்றுதான் தேவன் நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, ரெண்டு கேள்வியும் வித்தியாசமானது. இயேசு என்ன செய்வார்னு நம்ம யோசிக்கிறோம், அதுக்கு பதிலாக இயேசு என்ன செய்கிறார், இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்றத கவனியுங்கள். இயேசு என்ன செய்கிறார், இல்லை உங்களை என்ன செய்யும்படி இந்த சூழ்நிலையில் நடத்துகிறார். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை ஒவ்வொரு விதமாக இருக்குது. பாருங்கள், எல்லார் சூழ்நிலையும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? நீங்கள் ப்ரேயரில் கலந்துக்கிறீங்க, உங்கள் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. டோட்டலாக வேறு, ஒருத்தருடைய பிரச்சனை வேறு மாதிரி இருக்கும். இல்லை சில நேரத்தில் ஒரே பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதை அணுகிற விதம், உங்களுடைய அனுபவம், நீங்கள் படுற கஷ்டம் வேறு விதமாக இருக்கும். அப்போ அதன் மத்தியில் இயேசு என்ன செய்கிறார், உங்களை எந்த விதத்தில் அதில் வழி நடத்துகிறாரு அப்படின்றத என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்போ தான் உண்மையிலே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் ஒரு பெரிய பிரசங்கர் சொல்கிறாரு, நான் பிரசங்கம் பண்ணும்போது இயேசு என்ன செய்வார் அப்படின்ற ரீதியில் போகிறதில்ல, இயேசு இப்போ இந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணுறேன், இங்கே இருக்கிற மக்களுக்கு என்னத்தை சொல்லும்படி என்னை வழி நடத்துகிறாரோ அதை மட்டும் சொல்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள் சுகமாயிடுறாங்க, பலனை பெற்றுக்கொள்கிறாங்க, ஈஸியாக அவங்க சரியாயிடுறாங்க. இயேசு இங்கே இருந்தால் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்றத யோசித்து குழம்புறதை விட, ஏன்னா அந்த காரியத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நம்பிக்கை வேறு வேறு மாதிரி இருக்குது. பாருங்கள், சிலர் இயேசு சுகமாக்குவார் நம்புகிறாங்க, சிலர் சுகமாக்க மாட்டார் நம்புகிறாங்க. சிலர் இந்த பிரச்சனை, இந்த பண கஷ்டம், இந்த சூழ்நிலை இதிலேருந்து வெளியில் கொண்டு வருவார் நம்புகிறாங்க. சிலர் என்ன நம்புகிறாங்க, இல்லைங்க இப்படியே கஷ்டப்பட்டே இருப்போம், எப்படியோ பரலோகம் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. யார், சபைக்குள்ளமாக இருக்கிற மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க. இங்கே இப்படி தான் கஷ்டமாகவே தான் இருக்கும், இதெல்லாம் அனுபவித்து பரலோகத்தில் போய் நல்லா இருக்கலாம், அங்கே தங்க வீதி இருக்குது, நல்ல ஒரு வீடு கட்டுறாரு நமக்காக, இங்கே வீடு கட்ட வேணாம், இங்கே வீடு கட்டிடாதீங்க, இது ஒரு அழிவுக்குரிய பூமி, இந்த அற்ப வாழ்க்கையில் எதுக்கு வீடு தேவையில்லை. ஆனால் பரலோகத்தில் நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு பங்களா கட்டிகிட்டு இருக்கிறாரு, அங்கே போய் வாழலாம். இதை நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? சிலர் வேறு மாதிரி நம்புகிறாங்க, பரலோகமே கிடையாது, எல்லாமே இங்கே தான் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அதனால் எப்படி வேணால் வாழ்ந்துட்டு எப்படியாவது போய் சேர்ந்துருவோம், செத்ததுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு தப்பாக நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க. நித்தியமாக வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் குறித்து நம்புறதில்லை. யாரை சொல்கிறேன், சபையில் இருக்கிற மக்களை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆகவே நாம் எதை சரியான விதத்தில் நம்புகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது நான் சொல்லுகிறேன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படிப்பட்ட பல்வேறு நம்பிக்கை இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சபைக்கு வர்றவங்களே இப்படி பலவிதமாக நம்பிட்டு இருக்கிறாங்க. இதன் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். நான் சொல்கிறேன், இதன் மத்தியில் இயேசு என்ன செய்ய உங்களை நடத்துகிறாரு. இப்போ என்ன ஒரு சபையை ஆரம்பிக்க சொல்லி நடத்துகிறாரு, அதை எப்படி செய்யணும்னு என்ன ஒரு விதமாக நடத்திட்டு இருக்கிறாரு, அதன் அடிப்படையில் தான் நான் அதை செய்ய போகிறேன். அப்படின்னா தான் அது சரியாக போகும், சரியாக செய்ய முடியும், அனைவருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குன்னு அவர் என்ன செய்யும்படி உங்களை வழி நடத்துகிறார் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அதுக்காக தான் இந்த காலை ஜபத்தில் காலையில் கடவுளோடு அப்படின்ற விதத்தில் டெய்லி என்ன பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டெய்லி நான் என்ன பண்ணுறேன்னா உங்களை கடவுள் கூட கனெக்ட் பண்ணுறேன், அதை மட்டும் தான் பண்ணுறேன் நான்.
ஒரு நாள் ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் தினமும் பண்ணுகிற ஒரே வேலையை நான் பார்க்குறது என்னென்னா, உங்களை கடவுள் கூட கனெக்ட் பண்ணி விட்றேன். ஏன் கூட கனெக்ட் ஆகிருங்க அப்படின்ற வேலையை நான் செய்யலை ஆக்சுவலாக. ஏன்னா என்ன ஆண்டவர் அழைச்சதின் நோக்கமே என்ன, இந்த சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்பணும், கடவுளை நோக்கி திருப்பி விடணும். பிரச்சனையும் மற்ற காரியங்களுமே பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவனை நோக்கி திருப்பி விடணும். ஏன்னா நானும் அப்படி தான் போயிட்டுருக்கிறேன். அது மட்டும் தான் என்னுடைய வேலையாக இருக்குது பாருங்கள். ஆகவே நான் சொல்கிறேன், நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்களோ, நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை எந்த விதத்தில் எப்படிப்பட்ட நிலையில் சந்திச்சுட்ருக்குறீங்களோ அந்த நிலையில் அந்த சூழ்நிலையில் இயேசு உங்களை ஒரு விதமாக நடத்த விரும்புகிறார். உங்களை அந்த இடத்துல இருந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி எப்படி செஞ்சால் இது சரியாகுமோ அப்படி உங்களை அவர் நடத்துகிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும், இயேசு அந்த சூழ்நிலை என்ன செய்கிறார், ப்ரெசண்ட்டாக இப்போ கண்டினியூவாக தொடர்ந்து என்ன செய்கிறார்ன்றதை கவனிக்க பழக வேண்டும். நான் சொல்கிறேன், அதை கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதை செய்வீங்க, உங்களுடைய பிரச்சனை ஈஸியாக சரியாக போயிடும். அது உங்களை போட்டு நேற்று சொன்னோம் இல்லையா, அது அந்த பாரம் உங்களை போட்டு அழுத்தாது. அந்த பாரத்தை அவர்கிட்ட விட்டுருவீங்க. சொன்னார் இல்லையா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட கனெக்ட் ஆகிட்டோம்னா எல்லாமே ஈஸியாகிடுது, வாழ்க்கையே ஈஸியாகிடுது. அதை நான் ரீசெண்டாக ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக, ஒரு மாதத்துக்கு முன்பாக, நீங்கள் இழந்து போனவைகளையெல்லாம் தேவன் மீட்டு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் எதை இழந்திருந்தாலும் அதை உங்களுக்கு தேவன் திரும்ப தர முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலர் என்கிட்ட ஒரு சிலர் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாங்க, தேவன் கண்டிப்பாக நான் இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப தருவார், இது எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை மரியாள் மாதிரி, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி இழந்து போனதை பெற்றுக்கொண்டவங்க இருக்கிறாங்க சிலர். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய அந்த பர்டிகுலர் சூழ்நிலையில், ஆமாங்க இதெல்லாம் நான் இழந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், இது எனக்கு தேவன் தர முடியும் அப்படின்னு அந்த வார்த்தை அப்படியே நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா, இதை அப்படியே ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் நீங்களும் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வார்த்தை மாம்சமாக முடியும். ஏன்னா அங்கே அதை தான் தேவன் செய்ய விரும்புகிறார், அதை தான் இயேசு அங்கே செய்கிறார். இயேசு பூமிக்கு ஏன் இறங்கி வந்தார், ஏன் மாம்சமாகினார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் இல்லையா. அப்போ இந்த மாதிரி காரியங்களில் தேவன் வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். அதுதான் பர்டிகுலராக என்னது, இயேசு அங்கே என்ன செய்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சியாக இருக்குது. கடவுள் என்ன பண்ணுறாருனே தெரிலங்க, கடவுள் சித்தம் என்னன்னு தெரில, எப்படி ஆக போகுதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. அவர் நீங்கள் இழந்து போனதை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை ஏற்றுக்கொண்ட உடனே இழந்து போனதை பெற்றுக்கொண்டாங்க. இது இழந்து போனதுன்னு ஏதோ ஒரு பொருள் மட்டும் கிடையாது, இழந்து போன வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும், இழந்து போன சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இழந்து போன நல்வாழ்க்கையை திரும்பவும் பெற்றுக்கொள்ள முடியும், இழந்து போன சந்தோஷத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும், இழந்து போன வீட்டை பெற்றுக்கொள்ள முடியும், இழந்து போன சொத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும். சில பழக்கத்தினால என் வாழ்க்கையை வேறு மாதிரி போயிடுச்சிங்க, பரவாயில்லைங்க, உங்கள் வாழ்க்கையை நல்ல விதமாய் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா? இப்போ மரியாள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு தேவதூதன் சொன்ன உடனே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறா இல்லையா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னா இல்லையா. பாருங்கள், அந்த நிமிஷத்துலேயே அந்த வார்த்தை அவள் கர்ப்பத்திலே மாம்சமாகி விட்டது, கருவாக உருவாயிடுச்சு. தெரியுமா உங்களுக்கு? அவள் அப்படியே கிளம்பி எலிசபெத் என்கிற தன்னுடைய சொந்தக்கார பெண்ணுடைய வீட்டுக்கு போகிறாள். இவள் வார்த்தையை ஏற்றுக்கொண்ட உடனே உள்ள கருத்தரிச்சுட்டா பாருங்க. நான் சொல்கிறேன், உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வரும்போது அந்த வார்த்தையை அப்படியே ரிசீவ் பண்ணிங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கருத்தரித்து விடுகிறது. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருது, அவளுக்குள்ளே கருத்தரித்தது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கும்படி அது உள்ளே கருத்தரிச்சிருது, உள்ளே உருவாகிடுது. உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு தீர்வாக, ஒரு சொல்யூஷனாக, ஒரு பதிலாக அது உருவாகிடுது. ஆனால் என்ன பண்ணணும், மரியாதை போல்
இந்த சூழ்நிலையில் கருத்தரிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவள் எங்கே போகிறா? கரெக்டாக ஏற்கனவே கர்ப்பமாக இருக்கிற, அதுவும் தேவனுடைய கிருபையினாலே கர்ப்பமாக இருக்கிற ஒரு பெண்ணை தேடி போகிறா. அவள் கூட போய் 3 மாதம் அளவும் அங்கேயே இருக்கிறா இல்லையா? அவள் கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வர்றா. 3 மாதம் ஏன் இருக்கிறா தெரியுமா? அதுக்கப்புறம் கரு களைய முடியாது. இப்போ கரு வயிற்றில் உருவாயிருச்சு. இப்போ அவள் வீட்டுக்கு போகிறா, 3 மாதம் அங்கே கூடயே இருக்கிறான். ஏற்கனவே அவள் தேவனாலே கர்ப்பம் தரித்தவள், தேவனுடைய வார்த்தையை நம்பி கர்ப்பம் தரித்த ஒரு பெண் அவள். இவனும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்ப்பம் தரித்திருக்கிறார். அதுவும் இவள் கண்ணி பாருங்கள், வெளியில் சொன்னால் நிறைய பேர் தப்பாக பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனை நம்புகிற ஒரு பெண்ணோடு ஜாயிண்ட் ஆகிறா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவன் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதை நம்புகிற உங்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக தூண்டி விடுகிற ஆட்களோடு சேர வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போனா தான் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம், அதெல்லாம் அப்படித்தான்ப்பா, ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா அப்படின்றாங்க. இப்போ மரியாள் போய் வேறு யார்கிட்டயே சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? எலிசபெத்துட்டு போனதுனால எலிசபெத் சொல்லுகிறாள், இதோ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பாக்கியமாக பேசுகிறா பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பெரிதாக மேன்மையாக ஏற்கனவே அப்படிப்பட்ட நல்ல தரிசனங்களுடைய இதை நான் நம்புகிறேங்க அப்படின்ற ஆட்களோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய மனது இன்னும் தைரியப்படும். இன்னும் நான் ஆண்டவரை நம்புகிறேங்க, சூழ்நிலை ஒரு நாள் மோசமாக தான் இருக்குது, வெளியில் வேறு யாராவது சொன்னாங்க நம்ப மாட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நம்பலன்னா பரவாயில்லைங்க, நம்புகிற ஆட்களோட சேர்ந்துக்கோங்க. உங்களுக்குள்ள உண்டான அந்த தேவனுடைய வார்த்தை, நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய வார்த்தை சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அவளுக்கு குழந்தையாக வெளிப்பட்டது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை தீர்க்கிற ஒரு பணமாக, ஒரு நன்மையாக, சுகமாக, பலனாக வெளிப்படும். கண்டிப்பாக வெளிப்படுங்க. நான் அதை நம்புகிறேன், ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். நான் இந்த வார்த்தை எந்த அளவுக்கு வல்லமையான விதத்தில் வேலை செய்யும் அப்படின்னா, 10 மாதத்தில் பாருங்கள், ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் வார்த்தையினாலே, நான் சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனையை சீக்கிரமாக தீர்க்கக்கூடிய ஒரு மாம்சமாக அந்த வார்த்தை மாறிவிடும். உங்களுக்கு கடன் பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஆக்கிவிடும். கடன் எடுக்கிற நேரத்தில் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்ன்ற வார்த்தையை நீங்கள் ரிசீவ் பண்ணி நம்பிட்டீங்கன்னா பாருங்க, இந்த வார்த்தையை நம்பி அப்படியே ஏற்றுக்கிட்டு கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து அநேகருக்கு கடன் கொடுக்குறவர்களாக மாறின ஆட்கள் இருக்கிறாங்க. இதே ஊரில் இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் இருக்கிறாங்க, மதுரையில் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன், நான் சென்னையில் இருக்கிறாங்க. அவ்வளோதான், வாழ்க்கையை முடிஞ்சதுங்க அப்படின்ற நிலையில் இருந்த ஆட்கள் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு இப்படித்தான் எனக்கு ஆகும் அப்படின்னு நம்பி தேவனை பிடிச்சு கொண்ட ஆட்கள், இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள்னு ஏற்றுக்கொண்ட ஆட்கள் டோட்டலாக கடன் பிரச்சனையிலேருந்து வெளில வந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அற்புதமான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், நிறைய நேரத்தில் நாம் அப்படிப்பட்ட நல்ல நபர்களோடு சேராததுனால இவங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாருமே கடன் தாங்க வாங்குகிறோம், எல்லாம் இஎம்ஐ தான் போயிட்டுருக்குது, அப்படி தான் போவோம், வேறு என்ன பண்ணுறது, நமக்கு ஒன்றும் வாய்க்காது, வேறு வழி இல்லை, இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் போவோம், ஒன்றும் செய்ய முடியாது, இப்படி பேசுகிற ஆட்கள் கூட சேர்ந்தீங்கன்னு வைங்களேன், கரு களைஞ்சி போயிடும். என்னங்க புரியுதா நான் சொல்கிறது? மரியாள் வந்து வேறு யார்கிட்டயாவது போயிருந்தாங்கன்னா அவ்வளோதான், கருவே களைஞ்சி விட்டுருப்பாங்க பாருங்கள், இல்லை அவளை அடிச்சே கொண்டிருப்பாங்க. ஆனால் அவள் சரியான நபரோடு போய் சேர்கிறாள். இயேசு அங்கே என்ன செய்கிறார், அதாவது தேவன் அங்கே என்ன செய்கிறார் என்பதை சரியாக கவனிச்சுக்கிட்டா, புரிஞ்சுக்கிட்டா, அதற்கேற்ற ஆளோடு கூட 3 மாதம் இருக்கிறாங்க பாருங்கள். நல்லா கவனிங்க, நம்ம அப்படிப்பட்ட நல்ல நபர்களை கண்டுபிடிக்கணும் பாருங்கள். அப்படிப்பட்ட ஆட்களோடு ஆண்டவர் நம்மை இணைக்கிறார். நல்ல நண்பர்களோடு, நல்ல உறவுகளோடு தேவன் இணைக்கிறார். அது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் எங்கே இருந்தாலும் இணைஞ்சிக்கலாம் பாருங்கள், பேசலாம், காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கையை நன்றாக மாற்றிக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு அப்படி நீங்கள் சரியாக கவனிச்சுட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு நபரிடத்தில் நீங்கள் பேசும்படியாக கூட உங்களை இயேசு நடத்துகிறார். நீங்கள் யார்கிட்டயே போய் பேச போகிறீங்க, அங்கே என்ன பேசணுன்றதுக்கு இயேசு நடத்துகிறாரு. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும்.
உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது இயேசு என்ன செய்கிறார் அப்படின்றத கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பி உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கையில் அதன் மத்தியில் இல்லை, இந்த வார்த்தையின்படி தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து அறிக்கை செய்யும் போது, அந்த வார்த்தையை அனுப்பும்போது அங்கே இயேசு என்ன செய்கிறார் அப்படின்றத கவனியுங்கள். நான் சொல்கிறேன், உங்களுடைய கண்களை அப்படி இயேசுவின் மேலே பதிச்சிட்டிங்கன்னா அவரால் செய்ய முடியாத காரியம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. மரியாதை அதை தான் பண்ணிட்டா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே, இதோ நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதை நான் அப்படியே ஏற்றுக்கிறா. சூழ்நிலையை பெருசாக பார்க்கல, வார்த்தையை பெருசாக பார்த்துட்டா, தேவனை பெருசாக பார்க்குறா. பார்த்தோடனே அவள் வாழ்க்கையில் கர்ப்பம் தரிக்கிறாள். நான் சொல்லுகிறேன், உங்களை நோக்கி வார்த்தை வரும்போதெல்லாம் அப்படியே வார்த்தை எடுத்துக்கோங்க. சூழ்நிலை மோசமாக இருக்கட்டுங்க, அது பரவாயில்ல, யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும், என்ன வேணால் நினச்சிக்கிட்டோம். அதன் மத்தியில் இல்லை ஆண்டவர் எனக்கு இப்படி தான் சொல்லியிருக்கிறாரு, இப்படி தான் நடக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறு இருக்கலாம், பரவாயில்லைங்க. நீங்கள் தவறுனதுனால சிக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதன் மத்தியிலும் கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறார். யார் தான் தவறலை? நல்லவன் ஒருவனும் இல்லையே, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி நாம் அவருடைய கிருபையினாலே இலவசமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கடைசி வரை நம்மை வழிநடத்தும்படி நம்மோடு கூட அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். நம்மளை அப்படியே நடுக்காட்டில் அப்படியே திராட்டில் விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல இவர். இவ்வளோ நாள் நீ கரெக்டாக இருந்தால் ஓகே பரவாயில்ல, இப்போ பாரு தப்பு பண்ணிட்டேன், உன்னை நான் கொண்டு போகலாம் போக முடியாது, நான் உன்னை அழைச்சி வேற ஒன்று செய்ய சொன்னால் நீ வேற எங்கேயோ போயிட்டுருக்குற, அப்படியே போ அப்படின்னு விட்டுறது கிடையாது அவர். ஒன்று ஆரம்பிச்சுட்டு அப்படியே இடையில விட்டுட்டு போகிற ஆண்டவர் அல்ல. நம்ம வேணால் நிறைய நேரத்தை அப்படி விட்டுருக்கலாம். நான் நிறைய நேரம் என்னை பற்றி யோசிச்சது உண்டு, நிறைய விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன், அப்படியே விட்டுருக்குறேன். ஆனால் மறுபடியும் ஆண்டவர் என்ன அதை செய்ய சொல்லுகிறார், என்னை நம்புகிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஒன்றே கவனிங்க, இயேசு என்ன செய்கிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது, அதை நல்லா கவனிங்க. அதை அப்படியே ஏற்றுக்கோங்க, வேறு எதையும் பெருசாக பார்க்காதீங்க. நான் சொல்லுகிறேன், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வார்த்தையினால் செய்கிற அற்புதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நிச்சயமாக அனுபவிப்பீங்க. சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாங்க, அதன் மத்தியில் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. யாருக்குமே நிறைய பேருக்கு வாய்க்காமல் இருக்கலாம், பரவாயில்ல, உங்களுக்கு வாய்க்கும். ஏன்னா வார்த்தையை எல்லாரும் ஏற்றுக்கிறது இல்லை. எந்த சூழ்நிலையில் வார்த்தையை ஏற்றுக்கொள்வர்களுக்கு வாழ்க்கை உண்டாகும். உங்கள் சூழ்நிலை மாறும், பிரச்சனைகள் தீரும், மற்றவங்களுக்கு தீராத பிரச்சனை உங்களுக்கு தீரும். ஏன்னா வார்த்தை உலகத்தை உண்டாக்கின வார்த்தை. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை தீர்க்கிற ஒரு தீர்வாக, பதிலாக, மாம்சமாக, பணமாக, எல்லா நன்மையாக, ஆசீர்வாதமாக மாறும், நிச்சயமாய் மாறும். ஆகவே என்ன செய்யுங்க, இயேசு என்ன செய்கிறார் என்பதை கவனிங்க. கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள், புரிஞ்சிடும். அவர் கொடுக்குற வார்த்தையிலேயே உங்களுக்கு பெரிய புரிந்து கொள்ளுதல், வெளிப்பாடு உண்டாகிவிடும். இப்படி தான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்களும் மரியாதை போல சொல்லுவீர்கள், இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அதாவது அடிமைன்னா நான் என்ன அவருக்கு கமிட் பண்ணிடுறேன். பாடணும் இல்லையா, நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். அன்பு இயேசுவை, அவர் நம்ம நேசிக்கிற நேசர், நம்ம மேலே ரொம்ப கரெக்டாக முழுசாக அன்பு வைத்திருக்கிறவர் அவர் தான். பாருங்கள், அவரை பிடிச்சிக்கிட்டா போதும், ஒரு வார்த்தை பிடிச்சிக்கிட்டா போதும், நம்ம வாழ்க்கை மாறாமல் இருக்கவே முடியாது. நான் சொல்லுகிறேன், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இப்படியே இருக்க போகிறதில்ல, கண்டிப்பாக அடுத்த கட்ட நிலைக்கு செல்லும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நிச்சயமாக சொல்கிறேன். அப்படியே அந்த வார்த்தையை மட்டும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரங்க தாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை நாங்கள் நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோங்க தாவே. கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இதுவரை கூடாத காரியங்களெல்லாம் இப்பொழுது கூடி கைகூடி வரட்டும். நல்ல வாழ்க்கை உண்டாகட்டும், பணத்தில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும், வாழ்க்கை நோக்கத்தை செய்வதற்கு ஒரு புதிய வழி வாசல்கள் திறக்கட்டும், தெளிவு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே புதிய வழிகள் திறக்கட்டும். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீரே, அதை போல ஒரு புதிய காரியத்தை செய்வீராக. வழி இல்லாத இடத்தில் வழியை நீர் உண்டாக்குவீராக.
ஊழியத்தில் புதிய வழியை உண்டாக்குவீராக. வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை திறப்பீராக. தொழிலிலே ஒரு புதிய வழியை திறப்பீராக. வேலையிலே அடுத்த கட்ட நிலைக்கு நீர் கொண்டு செல்வீராக. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை உறுதியாய் நம்புகிறோம். நாங்கள் உமக்கு அடிமை. ஆண்டவரே, உம்மை பற்றி கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே எங்களுக்கு ஆகட்டும். உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் செழிப்போம். உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக இருப்போம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே வாரி இறைப்போம், ஏழைகளுக்கு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவோம். உம்முடைய வார்த்தையின்படியே நீதிமானுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கும் என்று சொல்லியிருக்கிறது அப்படியே நாங்கள் இருப்போம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவைகள் எல்லாவற்றினின்றும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அதை நம்புகிறோம். நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்பட மாட்டான். நாங்கள் பயப்படாமல் இருப்போம். இதை நம்புகிறோம் கர்த்தாவே. அசையாமல் இருப்போம், உறுதியாக இருப்போம், கர்த்தரை நம்பி திடனாயிருப்போம். வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கட்டும். கையின் பிரயாசத்திலே பெரிய ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். எதை எடுத்தாலும் வாய்க்கட்டும் கர்த்தாவே. நீர் உதவி செய்வீராக. அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கி போவதாக. வார்த்தை ஏற்றுக்கொண்ட இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா தடைகளும் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9487660939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.